வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜியோகிராஃபிக் டேட்டா வித் பேஸ் மேப். பைத்தானில் பேஸ் மேப்பை யூஸ் பண்ணி நம்ம மேப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மேப்பை ஒரு விஷுவலாக பார்க்கலாம். தேவையான பிளேசஸை நம்ம ஒரு பிளாட் மாதிரி நம்மளுக்கு அங்கங்கே டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் காட்டும். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம மேட்ப்ளாட்லிபில் யூஸ் பண்ணுவோம். பேஸ் மேப் இஸ் a powerful toolkit in Python for visualizing geographical data using matplot library. It allows you to plot maps. இதில் வந்து overlay datas, அப்புறம் ஒரு visualization, geographical distributions. For example, இப்போ நான் வந்து ஆஃப்ரிக்கா எங்கே இருக்குன்னு கேட்டால் இந்த இடத்துல எனக்கு ஜூம் பண்ணி அதில் ஒரு கலர்ஸ் ஃபில் பண்ணி காட்டும். ஸோ இந்த மாதிரி தான் விஷுவலைசேஷன் சொல்கிறது. இந்த மாதிரிலாம் நம்ம பைத்தானில் பண்ணலாம் இந்த பேஸ் மேப்பை யூஸ் பண்ணி. அதுவும் நம்ம இந்த மேட்ப்ளாட் லைப்ரரியை பைத்தானில் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, சிம்பிளாக ஒரு மேப் எப்படி பிளாட் பண்ணுறது? பிளாட்டிங் எ சிம்பிள் மேப் வித் பேஸ் மேப். அதுக்கு முதல்ல நான் வந்து மாடியூல்ஸை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் மேட்ப்ளாட் லைப்ரரியில் போயிட்டு பைப்ளாட்டை கொண்டு வா. அதுக்கு நான் பேர் பிஎல்டின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? சரி, அப்போ எங்கெல்லாம் எனக்கு பைப்ளாட் தேவைப்படுதோ அந்த இடத்துல நான் பிஎல்டின்னு யூஸ் பண்ணிக்கணும். சரி, ஃப்ரம் எம்பிஎல் டூல் கிட். ஸோ பைத்தானில் டூல் கிட்னு ஒன்று இருக்கும். பவர்ஃபுல் டூல் கிட்னா இதுதான் பேஸ் மேப். அந்த டூல் கிட்டையும் யூஸ் பண்ணிக்கோ. அதில் போய் இம்போர்ட் பேஸ் மேப்பை இம்போர்ட் பண்ணிக்கோ. புரியுதுங்களா அவங்க சொல்கிறது? ஃப்ரம் எம்பிஎல் டூல் கிட். பைத்தானில் நிறைய டூல்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு பேஸ் மேப்னு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு பேஸ் மேப் கேபிட்டல் பின்னு வருது பாருங்கள். இங்கே ஸ்மால் பி வரும், இங்கே கேபிட்டல் பி. இதில் பேஸ் மேப் ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறோம். ஸோ தேவையான மாடியூல்ஸை இம்போர்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த மேப் வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபிகர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது சைஸ் 10,6ன்னு கொடுத்துறேன். ஸோ நம்மளுக்கு இமேஜ் காட்டும் 10,6. அப்புறம் ப்ரொஜெக்ஷன். ஓகேங்களா? எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம்? எம் இஸ் ஈக்குவல் டு பேஸ் மேப் ப்ரொஜெக்ஷன் மில்லு. ஓகேங்களா? அதுக்கு வேல்யூஸ் -60. இங்கே பாருங்கள், இது LLCRNRALT. அதாவது இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா லேட்டிடியூட் வேல்யூஸ். 2 லேட்டிடியூட் வேல்யூஸ் கொடுப்போம். அப்புறம் 2 லாங்கிடியூட்னல் வேல்யூஸ் வரும். அதாவது ஒரு பிளேஸ்க்கு லேட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூஸ் இது கொடுத்துடணும். அப்போ தான் அது கரெக்டான பொசிஷனில் போய் நம்மளுக்கு கொண்டு வரும். சரி, நெக்ஸ்ட்டு மேப்பில் நம்மளுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வேணும் அந்த ஃபங்க்ஷன்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம். எங்கெல்லாம் கோஸ்ட் லைன்ஸ் இருக்கோ அதை ட்ரா பண்ணுங்கள். எங்கெல்லாம் கண்ட்ரிஸ் இருக்கோ அதை ட்ரா பண்ணிக்கணும். இந்த ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணிக்கோ. ட்ரா மேப் பவுண்ட்ரி. மேப்போட இப்போது இந்தியா மேப் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பவுண்ட்ரிஸ் எல்லாம் கலர் செட் பண்ணணும். என்ன கலரில்? ஃபார் எக்ஸாம்பிள் அக்வா கலரில். இதெல்லாம் நம்ம செட் பண்ணுறது தான். ஃபில் காண்டினென்ட். காண்டினென்ட் எல்லாமே லைட் கிரே. லேக்கெலாம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் அக்வா கலரில் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோ. நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட சொல்கிறோம். இதெல்லாமே அந்த ஃபங்க்ஷன்ஸை அது கொடுத்துரும். ஷோ த மேப். லாஸ்ட்டில் நம்மளுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அவுட்புட் வரணும் இல்லையா, அதுக்கு டைட்டில் கொடுத்துறேன். வேர்ல்டு மேப் யூஸிங் பேஸ் மேப். ஸோ நம்மளுக்கு டைட்டிலில் இந்த மாதிரி வரும், அவுட்புட்டு வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு பெரிய மேப் வரும், வேர்ல்டு மேப். அந்த வேர்ல்டு மேப்பில் எங்கெல்லாம் லேக் இருக்கோ அங்கெல்லாம் அக்வா கலரில் வரும். எங்கெல்லாம் காண்டினென்ட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு லைட் கிரே கலர் வரும். ஓகேங்களா? இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் அவுட்புட் வரும். ஓகேங்களா? அதேமாதிரி எங்கெல்லாம் பவுண்ட்ரிஸ் இருக்கோ அங்கெல்லாமே அக்வா கலரில் வரும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு பேசிக்கான மேப்பை க்ரியேட் பண்ணுவோம். சரி, எப்படி ஒரு மேப்பில் டேட்டாவை பிளாட் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேப் வந்து காலியாக இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ இந்தியான்னு இருக்குது, இந்தியா மேப் இருக்குது. அதில் போய் இந்தியான்னு டைப் பண்ணணும். அது ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் நம்மளுக்கு வரணும் இல்லையா, டேட்டாஸ். அது எப்படி கொடுக்கறது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லண்டன் இருக்குது, அந்த டாட் வச்சு லண்டன் நம்மளுக்கு ஷோ பண்ணணும்னா அதெல்லாம் எப்படி பண்ணுறது? அதான் பிளாட்டிங் டேட்டா ஆன் த மேப். If you have latitude and longitude data, you can plot points on the map. ஸோ நம்ம ஒவ்வொரு பிளேஸ்க்கும் லேட்டிடியூட் லாங்கிடியூட் வேல்யூஸ் இருக்கும். அதை எடுத்து நம்ம இதில் இந்த ஃபங்க்ஷனில் கொடுத்துட்டோம்னா அதுவே அழகான பண்ணோம். டாட் வச்சு இந்த இடத்துல தான் இருக்குது அந்த பிளேஸை காமிச்சிடும் நம்மளுக்கு மேப்பில். டிஃபைன் லேட்டிடியூட் லாங்கிடியூடல் பாயிண்ட்ஸ். எக்ஸாம்பிள் நியூயார்க் அண்ட் லண்டன். நான் என்ன பண்ண போகிறேன்னா லேட்டிடியூட் நியூயார்க்குக்கும் லண்டனுக்கும் லேட்டிடியூட் வேல்யூ லாங்கிடியூட் வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ இது வாங்கிட்டு என்ன பண்ணோம்னா கன்வெர்ட் லேட்டிடியூட் லாங்கிடியூட் டு பேஸ் மேப் கோஆர்டினேட்ஸ். ஸோ இந்த பேஸ் மேப் டூல் இருக்கு இல்லையா, இதில் போய் இது எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிக்கும். x, y is equal to m of lons, latitude. அப்படின்னா எக்ஸுக்கு லாங்கிடியூட்னல் வேல்யூ வந்துடும், ஒய்க்கு லேட்டிடியூட் வேல்யூ வந்துடும். எடுத்துக்கோ. இப்போ இதை பிளாட் பண்ண போகுது. ஸ்கேட்டர் பிளாட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதில். ஏன்னா எங்கே வேணால் இருக்கலாம் இல்லையா அந்த பாயிண்ட்ஸு மேப்பில். அதான் ஸ்கேட்டர் பிளாட்.
ஸோ ஸ்கேட்டர் பிளாட்டில் இந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கொடுத்துட்டு அதை மார்க்கர் பண்ணுறோம். அந்த இடத்துல போய் முட்டை மாதிரி ஒன்று போட்டுக்கோ, ஓகேங்களா, அது கலர் ரெட் கலர் கொடுத்துக்கோ, அதோட சைஸ் 100ன்னு வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன்னா அழகாக ரவுண்டு போட்டு அதில் ரெட் கலரில் ஷேட் பண்ணி கொடுத்துரும், ஓகேங்களா. அப்புறம் மேப் வித் பாயிண்ட்ஸ், நம்மளுக்கு இந்த ஷோன்னு கொடுத்தா டிஸ்பிளேல அவுட்புட் வரும். அப்போது ஒரு வேர்ல்டு மேப்பில் நியூயார்க்கு, ஓகேங்களா, நார்த் அமெரிக்காவில் இருக்கு இல்லையா நியூயார்க்கு, அப்புறம் வந்து லண்டன் எங்கே இருக்குது, யுனைடெட் கிங்டமில் இருக்குது, இங்கிலாந்து பக்கமாக. ஸோ அந்த 2 பிளேஸுமே ரவுண்டு வச்சு ஒரு டாட் வச்சு அதில் ரெட் கலர் ஃபில் ஆகி நம்மளுக்கு அதை ஷோ பண்ணும் இந்த டேட்டாவை. இதுதான் ஸ்கேட்டர் பிளாட்டில் பயன்படுத்தும். இன்னும் நம்ம மேப்பில் நிறைய பயன்படுத்தலாம். ட்ரா ரிவர்ஸ், அதாவது நம்மளுக்கு எங்கெல்லாம் ரிவர்ஸ் இருக்கோ நம்மளுக்கு ட்ரா பண்ணி காட்டும், எங்கெல்லாம் ஸ்டேட்ஸ் இருக்கோ அதை கொடுக்கும். ட்ரா ஸ்டேட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஸ்டேட்ஸ்லாம் வந்து எனக்கு ஷோ பண்ண காட்டும். ப்ளூ மார்பிள், இது என்ன பண்ணுன்னா சேட்டலைட் இமேஜ் நம்மளுக்கு எப்படி காட்டும் அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும். டோப்போ, இது நம்மளுக்கு டெரைனோட எலிவேஷன்ஸ் எல்லாத்தையும் காட்டும். எங்கெல்லாம் வந்து டெரைன்ஸ் இருக்கோ அந்த மேப்பில் அப்படியே நம்மளுக்கு 3D ஷேப்பில் காட்டும். இந்த மாதிரி நம்ம மேப் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஜாகிரபிக்கல் டேட்டாவை பேஸ் மேப்பில் நம்ம பயன்படுத்துவோம் யூஸிங் மேட்பிளாட் லைப்ரரி டூல் கிட்ட பயன்படுத்தி, ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.